Modalla, I apologize to all the students. I know it's Valentine's Day and you're stuck here with us. I first like to wish you all a happy Valentine's Day, and I think I'd better stop with that because your parents won't like it if I go beyond that. But it is important that we talk about standards on Valentine's Day because we need to hold ourselves to high standards, and what we seek, whether in the name of love, marriage or whatever, or relationships, we have to hold high standards to it. So I wish you all to achieve your dreams and hold yourselves in high standards and esteem and fulfill your dreams. இன்று தரத்தை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஆட்சிக்கு எது தரமுத்திரை என்பதை பற்றி மிக தெளிவாக உங்களிடம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால நான் அரசியலுக்குள்ள அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கன்சியூமர் அப்படிங்கிறது யாருன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஃப்ரம் த டே வி ஆர் பார்ன், நம்ம பிறந்த அந்த அடுத்த க்ஷணத்துல இருந்து, ஏன் பிறக்கும் பொழுதே அந்த ப்ராசஸ்ல இருந்தே வி பிகம் கன்சியூமர்ஸ். உங்களுக்கு அந்த தியேட்டர்ல, டெலிவரி ரூம்ல இருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து, எவ்ரி சைல்ட் ஹூ கம்ஸ் இன் டு திஸ் வேர்ல்ட் ஸ்டார்ட்ஸ் கன்சியூமிங். ஸோ அடுத்த முதல் உணவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இட்ஸ் a lifelong process. Consumption has become a lifelong process to all of us from the day we are born to the day we move on. So இது இந்த தரம், நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய தரம் அப்படிங்கிறது அது நம்ம கையில் இருக்கணும். அதுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஐஎஸ் ஆக இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஸ்டாண்டர்ட்ஸை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இதைத்தான் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா we cannot allow the manufacturing process entirely is for the benefit of the consumer. ஒரு Coke or அந்த மாதிரி all these drinks which every day has become a part of our life, அது என்ன மாதிரி தர வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சாக்லேட்ஸா எடுத்துக்கோங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட்ஸோடைய சுகர் கண்டென்ட், அங்க இருக்கக்கூடிய these carbonated aerated drinks ஓடைய சுகர் கண்டென்ட்டுக்கும் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கான கண்டென்ட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதே போல குழந்தை உணவு, ஆப்பிரிக்காலேயோ இந்தியாவிலேயோ இந்த பொருட்கள் விற்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த தரத்திற்கான வித்தியாசங்கள், இதையெல்லாம் நாம் தொடர்ந்து கவனமாக பார்க்க வேண்டும். பார்த்தோம் என்றால் எந்த அளவுக்கு these companies, manufacturing units take us for granted அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் மும்பை சமீபத்தில் சென்றிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் லேபுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். இட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த திங்ஸ் வி கேன் பி வெரி ப்ரவுட் ஆஃப், பிகாஸ் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த லேபோடையும் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு, எந்த பிரைவேட் லேபோடையும் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு அது தரம் வாய்ந்த ஒன்றாக அப்கிரேட் பண்ணப்பட்ட, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையும் தன்னகம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லேபா அது இருக்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் how many of us are aware of it? நம்ம கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. You can take a product to BIS and ask them, request them to get it tested for you. நீங்க ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, you have doubts about it. Even drinking water, you have a doubt about it, you can take that bottle to BIS, get it examined, tested, get a certificate, and then it is in your hands to take the next step. So there's nothing in this world that we have to accept what is given to us.
we have every right to demand standards. We have every right to have that awareness. நமக்கு ஒரு பொருள் விற்கப்படுகிறதுன்னா அதுல என்ன வச்சு அந்த பொருள், அது உணவு பொருளா இருக்கட்டும், இல்லைன்னா வேற நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், மொபைல் போன்ஸா இருக்கட்டும், அதுல எதையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதை தாண்டி உணவுப் பொருளா இருக்க முடியும் போது அதுல இருக்கக்கூடிய லிஸ்ட், அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு பல நேரங்கள்ல மற்ற நாடுகள்ல பேன் பண்ண விஷயங்களை கூட இங்க கொண்டு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதனால you have, as a consumer, you have a right to ask for clarification, take it to the next level of testing and demand that you have a right to safety, protection and a right to knowledge about what is happening. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து வந்து இன்னைக்கு விசி டெலிவிஷனாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், we are bombarded with advertisements. ஒவ்வொரு நாளும் நீங்க எதை பார்த்தாலும், ஒரு ரீல் பார்த்தாலுமே, இல்லைன்னா ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னால, ஒரு செய்தி தெரிந்து கொள்ள நினைத்தாலும், இல்லைன்னா தொலைக்காட்சி போட்டு நியூஸ் போட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நமக்கு வித்துட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வரும் பொழுது we have a right to know actually how much of it is true. சில நேரங்களில் வந்து சில நிறுவனங்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வழியா நீங்க தண்ணி வாங்கி குடிச்சீங்கன்னா, இல்லைன்னா தண்ணி வந்ததுன்னா இட்ஸ் 100% பியூரிஃபைட் வாட்டர் அப்படின்வாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ? யூ ஹாவ் அ ரைட் டு நோ தட். இல்லைன்னா உப்பு வைப்பாங்க சில கம்பெனிஸ், நம்ம சாதாரணமா எதுவும் ஆடட் ஆன் இல்லாம, அடிஷன்ஸ் இல்லாம உப்பு பயன்படுத்துறது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லுவார்கள். இஸ் இட் ரியலி ட்ரூ? டு வி ஆல் நீட் these additional things to be added to our salt? Is it essential? We have a right to know that, and we have a right to stop advertisements which make us consume things which are not necessary to us. So இந்த பாகுபாடுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாகுபாடுகளை உணர்ந்து கொண்டு அதுக்கு உங்களுக்கு அடிப்படையில் அவேர்னஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கட்டும், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு அடிப்படையில் அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1000 கருத்துக்கள் உங்கள் முன்னால் சொல்லப்படலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் வேணாலும் இன்னைக்கு they can take to social media, say anything they want. சில பேர் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸே வச்சிருப்பாங்க ஃபால்ஸ் ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்க கொஞ்சம் ஒரு மெனக்கடல் வேணும். யூ ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட் டு ரீச் டு த ட்ரூத். இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்துருச்சு. பெரியார் அவர் சொல்லாத எத்தனையோ கருத்துக்களை, அவர் நினைத்து கூட பார்க்காத பல கருத்துக்களை அவர் சொன்னதாக சொல்லி ஏஐயை பயன்படுத்தி, இல்லைன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி தொடர்ந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள். இங்க அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்ட பயணம் என்பது, அவருடைய குறிக்கோள் என்பது, எண்ணம் என்பது இந்த சமூகம் சமமான ஒரு சமூகமாக, ஆண் பெண் என்ற வித்தியாசங்களற்று, ஜாதி மதம் என்ற பாகுபாடுகளற்று, எல்லோருக்கும் சுயமரியாதையோடு ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாருடைய கனவாக இருந்தது. ஆனா அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே இன்னைக்கு தொடர்ந்து இந்த ஊடகங்களின் வழியாக, சோஷியல் மீடியா வழியாக, இது ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் யூ. பல அதே மாதிரி தான் ப்ராடக்ட்ஸும். இந்த காரை வாங்கினீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய people are there who are paid to do that. இந்த கார்ல வந்து இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இத்தனை இது இருக்கு,
அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கும் டெக்னாலஜி பற்றி சொல்றதுக்கு என்று there are so many platforms. அதை எது உண்மையை பேசுகிறது எது இல்லைன்னு நிச்சயமா அதை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா யூ ஆர் த ஃபியூச்சர். உங்க கையில இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, உங்க கையில இன்னைக்கு உலகம் இருக்கிறது. ஸோ டோன்ட் பி a consumer who does not who accepts whatever is dished out to you. Do not be a person who thinks that you cannot question. Do not be a person who is going to leave behind what the corporates dictate to us. You are the change. You can make the change. இன்னைக்கு நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை கையில் எடுத்து இருக்கிறீர்கள். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாம்பை வந்து இன்னைக்கு உங்களுடைய கல்லூரியின் வழியாக வெளியிட போகிறீர்கள். எனக்கு இங்கே பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், என்னுடைய தந்தைக்கும் இந்த ஸ்பிக் நிறுவனத்திற்கும் வெங்கடேஸ்வரா கல்லூரிக்கும் இருக்கக்கூடிய நீண்ட நெடிய தொடர்பை பற்றி இன்னொன்றையும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்பிக் என்னுடைய தொகுதியில் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் when I enter the space. So I like to wish all of you all the best. Be the change and make sure the change happens. All the best to all of you. Thank you.